வணக்கம் அன்பு நண்பர்களே. தேர்தல் நேரத்தில் பல்வேறு வகையான கோரிக்கைகளோட அரசு கிட்ட நெருங்கக்கூடிய அமைப்புகள் ஏராளமானவே இருக்கும். அந்த பட்டியலில் இப்போ திமுக அரசு கிட்ட வலுவான ஒரு கோரிக்கையோட முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொலிட்டிக்கலாக, அதாவது அரசியல் ரீதியாக ரொம்பவே ஒரு வலுவான சமூகமாக இல்லாமல் தங்களோட அரசியல் பிரதிநிதித்துவத்துக்காக பெரிய குரல் எழுப்பாத சமூகங்கள் அப்படின்னே நம்ம முற்படுத்தப்பட்ட பிரிவினரை சொல்லிடலாம். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் திமுக அரசுக்கு ஒரு வலுவான கோரிக்கையை வைக்கக்கூடிய இடத்துல முற்படுத்தப்பட்ட சமூகம் சில பொலிட்டிக்கலான மூமெண்ட்ல இறங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வழக்கமாக பாஜகவினுடைய ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய அந்த முற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய ஓட்டு திமுக பக்கம் திரும்புமா, திமுக அவர்களுடைய கோரிக்கைகளை திமுக அரசு பரிசீலிக்குமா, அவர்களுக்கு என்ன வகையான வாய்ப்புகள் இருக்குது, இது திமுகவுக்கு நெருக்கடியா அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நிபந்தனை யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுடைய நிலவரங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி முழுசாக தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களையும் நீங்கள் போய் பார்த்துடலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அப்படிங்கக்கூடிய பிரிவில் ஏராளமானவர்கள் வர்றாங்க. ரொம்ப குறிப்பாக குமரி மாவட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமூகம், நாயர் சமூகம், பிராமணர் சமூகம் உள்ளிட்ட சில சமூகங்கள்லாம் வர்றாங்க. இப்போ முதல் முறையாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஃபார்வர்ட் காஸ்ட் மக்களை ஒருங்கிணைத்து கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் நாகர்கோவிலில் வரும் 28ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க. தென்னக மக்கள் இயக்கம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் அந்த அமைப்பினுடைய நிறுவன தலைவர் ஐயப்பா கார்த்திக் அப்படிங்கிறவர் தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. இது என்ன கோரிக்கை? வழக்கமாக பொலிட்டிக்கலாக முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை பார்க்க முடியாது. ஆனால் இப்போ ஏன் தொடர்ச்சியாக இது போன்ற பயணங்கள் செய்கிறாங்க, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டோம், விசாரித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 2019ஆம் ஆண்டு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு முற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்குன்னு ஒரு 10% இடஒதுக்கீடை வழங்கினாங்க. அதை தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் அமுல்படுத்தலை. ஸோ எங்களுடைய கோரிக்கை அதுதான், பொருளாதாரத்தின் நலிவுற்ற பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலும் அமுல்படுத்தணும். அதுக்காக தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சியினரையும் அழைத்திருக்கிறோம். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் முற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளையும், ரொம்ப குறிப்பாக குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாளர்கள், நாயர்கள், பிராமணர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர்களை அழைத்து இந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. வர 28ஆம் தேதி நாகராஜா கோவில் திடலில் மத்தியானம் 3 மணிக்கு இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறதாகவும் இதில் எல்லா சமூக மக்களும் அழைக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு முற்படுத்தப்பட்ட மக்களுடைய குரலாக நாங்கள் போய் ஒலிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட தமிழக அரசு எங்களுக்கு 10% இடஒதுக்கீடை ஏன் வழங்கலை, அதுக்கு உரிய நீதி செய்யணும், அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மாநாடு, நாங்கள் வற்புறுத்தலை அரசுக்கு அப்படின்னு அந்த அமைப்பினர் தெளிவுபடுத்துகிறாங்க. வழக்கமாக அரசியல் ரீதியாக EWS அப்படின்னாலே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், கடந்த 2019ஆம் ஆண்டில் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வழங்கின அந்த விஷயத்தை பயன்படுத்தி மத்திய அரசில் ஃபார்வர்டு காஸ்ட்டில் நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதே சூழலை தமிழ்நாடு அரசு ஏன் செய்யலை என்பது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. பட் அரசு ஏன் செய்யலை என்பதற்கு பின்பு அவர்களிடம் தர்க்க ரீதியாக சில காரணங்கள் இருக்கலாம். பட் இது அரசியல் நேரம், தேர்தல் நேரத்தில் பொதுவாக அரசியல் கட்சிகளுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு பல்வேறு சமூக அமைப்புகளும் தங்களுடைய கோரிக்கைகளை வலுவாக வலியுறுத்துறது வழக்கம். அண்மையில் கூட ஃபார்வர்டு காஸ்ட் பிரிவில் இருந்த கம்மா நாயுடு பிரிவினர் மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்துனாங்க, பார்த்தோம் நம்ம. அதே போன்று இப்பொழுது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்வர்டு காஸ்டினர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் வலுவாக இருக்கக்கூடிய தங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் திரட்டி இந்த மாநாடை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இது அரசியல் அரங்கில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சரி, பொலிட்டிக்கலாக அந்த சமூகத்தினுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரே ஒருவர் பிள்ளைமார் சமூகத்திலிருந்து, அதாவது நான் ஃபார்வர்டு காஸ்ட்டில் சொல்கிறேன், முற்படுத்தப்பட்ட பிரிவில் சொல்கிறேன், மற்றபடி நிறைய பிள்ளைமார்கள் அதனுடைய உட்பிரிவுகளில் இருந்து இருக்கிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க. ஃபார்வர்டு காஸ்ட் அல்லாத பிற்படுத்தப்பட்ட பிரிவில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்காங்க. பட் ஃபார்வர்டு காஸ்ட்டில் அதிமுக சார்பில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரும், திமுக சார்பில் சுழியம் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி முற்படுத்தப்பட்ட பிரிவுகளில் ஒன்றாக வரக்கூடிய ஐயர் சமூகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே இல்லை இன்றைக்கி இருக்கிற கலச்சூழலில். அதே மாதிரி நாயர் சமூகம் முற்படுத்தப்பட்ட பிரிவில் வருது. அவர்களுக்கும் எந்த விதமான அரசியல் பிரதிநிதித்துவமும் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இல்லை. ஸோ இப்போ இழந்து போன அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும்னா முதல்ல நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அரசு மன்றத்தில் உயர்வாக ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய பார்வையும் இந்த மாநாட்டின் பின்னால் இருக்கிறது. பொதுவாகவே யார் பொதுக்கூட்டங்களை நடத்தினாலும், மாநாடுகள் நடத்தினாலும் அவருடைய கோரிக்கைகளை, குரலை அரசு கேட்பது என்பது ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த குரலுக்கு ஏதேனும் அரைகுறையாகவேனும் செவிசாய்க்கப்படுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும் என்பவர்கள்ட்ட சில கோரிக்கைகளை செய்ய போகிறாங்களா என்பதெல்லாம் மிக முக்கியமான வினாக்களாக எழுந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில்
இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிற மாநாடாக இருக்க போகிறதா, அல்லது வழக்கம்போல அரசியல் அமைப்புகளாக கூடிக்கலைக்கிற மாநாடாக இருக்க போகிறதா என்பதையெல்லாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.